So வணக்கம் and welcome to SPV Max YouTube channel. நான் உங்களோட பிரசன்னா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் quadratic equations பத்தினது. சரி, quadratic equations அப்படினா என்ன? quadratic equations பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம quadratic polynomial அப்படினா என்னன்னு தெரியணும். So quadratic polynomial அப்படினா என்ன? நம்ம ஆல்ரெடி polynomials பத்தி படிச்சிருக்கோம். So ஒரு polynomial உடைய highest power 1 இருந்ததுனா that will be called as a linear polynomial. அதே polynomial உடைய highest power 2 இருந்தது அப்படினா that will be called as a quadratic polynomial. This is naming the polynomial. இந்த இடத்துல நான் polynomialக்கு p of x அப்படினு சொல்லிட்டு நேம் கொடுத்திருக்கேன். So p of x is equal to, this is the general form of a quadratic polynomial. p of x is equal to ax square plus bx plus c அப்படினு சொல்லிட்டு ஒரு general form of a quadratic polynomial எடுத்திருக்கேன். இங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். x square plus 5x plus 6 அப்படினு சொல்லிட்டு இங்க ஒரு polynomial. So p of x is equal to சொல்லி வந்திருக்கு, highest power 2 ஆ இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டினா quadratic polynomial அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, quadratic equation. If p of x is a quadratic polynomial, முடிஞ்சதா? p of x னு சொல்லக்கூடியது quadratic polynomial. Then p of x is equal to 0 is called a quadratic equation. அப்ப p of x க்கு பதிலா நம்ம 0 னு சொல்லி போட்டோம்னா that will be called as a quadratic equation. So quadratic polynomial la instead of p of x, if we substitute 0, then it is called as quadratic equation. So the general form of a quadratic equation is ax square plus bx plus c is equal to 0. சரியா போச்சா பாருங்க, instead of p of x I have written 0, where a, b and c belongs to real number. So இந்த மூணுமே a, b, c இந்த மூணுமே என்னவா இருக்குன்னா real numbers ஆ இருக்கு. So what are real numbers? Right from your childhood இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நம்பர்ஸ்மே real numbers தான். So இதோட ஆப்போசிட் இமேஜினரி நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல தான் வருது. அதை பத்தி நீங்க அங்க டெப்தா படிப்பீங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்றது சொல்றேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா that will be called as a imaginary number. So நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்திருக்க மாட்டோம். நாம ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் a real number belongs to r. r is nothing but real number, where a, b, c மூணுமே real number தான் இருக்கணும். and a should not be equal to 0 ன்றா. a கம்பல்சரியா 0 ஆ இருக்க கூடாது. ஏன்னா a 0 ஆச்சுனா இந்த x ஸ்கொயர் இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும். சோ இந்த பவர் 2 ன்றது 0 ஆயிடுச்சுனா அடுத்து பவர் 1 வந்துரும். சோ பவர் 1 வந்தா இது லீனியர் ஆயிடும், குவாட்ராட்டிக்கா இருக்காது, இது லீனியர் ஈக்குவேஷனா மாறிடும். சோ இப்போ ரூட்ஸ் ஆஃப் a quadratic equation அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So இப்போ let p of x is equal to 0 be a quadratic equation. p of x ன்ற இடத்துல தான் நான் 0 போட்டுட்டேன். அப்ப அது என்னவா மாறிடுச்சு? quadratic equation-ஆ மாறிடுச்சு. Then the zeros of the polynomial p of x are called the roots of the equation அப்படின்றாங்க. இது என்னன்னா சிம்பிளா சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு polynomial. கரெக்ட்டா? இப்போ p of x is equal to particular equation வாங்க. p of x is equal to x square plus 5x plus 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் இந்த x என்ற இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஒன்னு -3 இன்னொன்னு -2. நான் -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இது 0 ன்னு வந்துரும். -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இது 0 ன்னு வந்துரும். செக் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. -3 போடுங்க. -3 போட்டீங்கன்னா -3 ஸ்கொயர் 9. கரெக்ட்டா? plus 5 into -3 -15 plus 6. So 9 plus 6 is 15, 15 minus 15 is 0. So இதே மாதிரி தான் -2 போட்டீங்கன்னா நடக்கும். So -3 ன்ற நம்பரும் -2 ன்ற நம்பரும் இந்த பாலினாமியலை 0வா மாத்துது. எந்த நம்பர்ஸ் ஒரு பாலினாமியலை 0வா மாத்துதோ அதுக்கு பேர் தான் zeros of the polynomial னு சொல்றோம். அந்த zeros of the polynomialக்கு பேர் தான் roots of the equation. சரியா? இப்போ பாருங்க. Let p of x is equal to 0 be the quadratic equation. கரெக்ட் தானே? Then the zeros of the polynomial. Zeros of the polynomial தான் ரெண்டு நம்பர் சொன்னேன். -3, -2. The number which makes the polynomial into 0. The zeros of the polynomial p of x are called the roots of the equation p of x is equal to 0. So எந்த நம்பர்ஸ் இந்த polynomial 0 ன்னு பண்ணுதோ அந்த நம்பர்ஸ் தான் roots of the equation. So ஒரு quadratic equation அப்படினா அதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? ரெண்டு ரூட்ஸ். பவர் 2 இருக்குனா ரெண்டு x வேல்யூ இருக்குனா அப்ப ரூட்ஸ் இஸ் nothing but இந்த வேல்யூ என்ன? வேல்யூ ஆஃப் x என்ன அப்படினு சொல்லிட்டு சொல்றது. இதே பவர் 3 இருந்ததா மூணு வேல்யூ வரும், பவர் 1 இருந்ததா ஒரு வேல்யூ வரும். இப்போ thus x is equal to alpha is a root of p of x is equal to 0. Suppose x ன்ற இடத்துல நான் ஆல்பான்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x ன்ற இடத்துல ஆல்பான்னு போட்டு அது ரூட்டா இருந்ததுனா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருந்ததுனா அது எப்ப பாசிபிள்னு சொல்லி கேட்டிங்கன்னா if and only if p of alpha is equal to 0. p
p of alpha நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல நான் p of alpha சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு இது 0 ன்னு வரணும். புரியுதா சொல்றது என்னன்னு சொல்லிட்டு? சோ ரொம்ப சிம்பிள். பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x பாலினாமியல் equal to 0 போட்டீங்கன்னா that will become equation. So p of x is equal to 0 ன்றது ஒரு quadratic equation. Then zeros of the polynomial p of x are called the roots of the equation. And the zeros of the polynomial தான் நாம என்ன சொல்றோம்? roots of the equation னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி x க்கு ஒரு ஆல்பான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ போடுறேன்னா அது எப்ப பாசிபிள்? ஆல்பா should be p of alpha should be equal to 0. அப்பதான் நம்ம ஆல்பாவை root of the equation னு சொல்ல முடியும். இல்லனா சொல்ல முடியாது. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம quadratic equation என்ன quadratic polynomial என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது method of solving the quadratic equations. அந்த quadratic equation எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ சால்விங் அப்படினா என்ன? சோ இது ஒரு quadratic equation. இந்த quadratic equation உடைய highest power என்ன? 2. அப்படினா என்ன அர்த்தம்னா இதுக்கு ரெண்டு x வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த x values ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் சால்விங். Finding the values of x is called as solving the quadratic equation. So இதுக்கு மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 4 மெத்தட்ஸ்மே உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் அப்படினு சொல்லி சொல்வாங்க. எக்ஸர்சைஸ் நம்பர் 3.15. Of course உங்களோட கிராஃப் ஞாபகம் இருக்கா? You get a curve while drawing the given equation. values கொடுக்கறது வந்துட்டு நீங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு values சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you'll be getting what? Ordered pairs. அந்த ordered pairs எல்லாம் வந்துட்டு வரைஞ்சீங்கன்னா you'll be getting a curve. கரெக்ட்டா? அந்த curve x axisல எங்க கட் ஆகுதோ அத நம்ம என்ன சொன்னோம்? சொல்யூஷன் values of x அப்படினு சொல்லிட்டு சொன்னோம். சோ அதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். இது 3.15 ல வந்திருக்கு. அடுத்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். This is also called as I factor method அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எங்க வந்திருக்குன்னா எக்ஸர்சைஸ் நம்பர் 3.10 ல வந்திருக்கு. கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், குவாட்ரடிக் ஃபார்முலா மெத்தட் இந்த ரெண்டுமே உங்களுக்கு எதுல வந்திருக்குன்னா எக்ஸர்சைஸ் நம்பர் 3.11 ல வந்திருக்கு. சோ 4 மெத்தட்ஸ் வேற வேற, பட் நீங்க செய்ய போற வேலை ஒண்ணுதான். சால்விங் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்.